அருண், போயிட்டு டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரலாமா? ஆமாம்மா, எப்படியும் வந்து சொல்ல தானே போறாங்க. இன்னும் நம்ம பணம் கட்டவே இல்லையேப்பா. தெரிஞ்சவங்கங்கிறதுனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் அவங்களே வந்து சொல்லுவாங்க மாமா. தெரிஞ்சவங்கங்கிறதுனால பணம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தால் நாங்களே கட்டிடுவோம். எங்கள்கிட்ட பணம் அவ்வளோக்கா இல்லை மாமா. 10,000மோ 15,000 தான் இருக்கு. அதை கட்டி என்ன பண்றது? பார்க்கலாம் அருண். அதை கட்டி என்ன பண்றது? யார்கிட்ட தான் பணம் இருக்கு சொல்லு. அர்ஜுன் வந்தா மட்டும் தான் முடியும். ஆனா அர்ஜுன் வர மாட்டேங்கிறானே. ம். டாக்டர் வராங்க மாமா. வரட்டும். ஆபரேஷன் நல்லா முடிஞ்சது. யாராவது ஒரு அர்ஜுன் வரலையா? இல்ல டாக்டர், அர்ஜுன் வரல. ஏன்? அர்ஜுன் தானே எப்பவும் வந்து இருப்பான். அர்ஜுனுக்கு அவ ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒண்ணுனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவானே. என்னாச்சு? டாக்டர் டாக்டர்னு என்ன வந்து கெஞ்சிட்டே இருப்பான், கூப்பிட்டுட்டே இருப்பான். என்னன்னு சீக்கிரம் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். இப்போ என்னடான்னா காணுங்கிறீங்க. எதுக்காக வரல? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எதுவும் சண்டையா? ஆமா டாக்டர், ஒரு சின்ன சண்டை. அதனால தான் அர்ஜுன் வரமாட்டேங்கிறான். சண்டையால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆனுச்சா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இது யதார்த்தமா நடந்ததுதான். சரி, சத்யா எப்படி இருக்கு இப்போ? சத்யா அப்ப நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி கண் விழிச்சு பேச ஆரம்பிச்சிருவா. நீங்க போயிட்டு இப்போ யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டீங்கன்னா கூட அவ எழுந்து பேசுவா. யார் போய் பார்க்குறீங்க முதல்ல? அங்க எல்லாருமே போய் பார்க்கலாமா டாக்டர்? எல்லாருமே போய் பார்க்க வேணாம், யாராவது ஒரு ஆள் மட்டும் போய் பாருங்க. அருண், நீ போறியா? இல்ல மாமா, நான் போகல. சோனி அனுப்பிச்சு வைப்போமா? அதுவும் கரெக்ட். சோனி, நீயே போய் சத்யாவை ஃபர்ஸ்ட் பாரு. சித்தப்பா, நீங்களும் அருணும் போய் பார்த்துட்டு வாங்களே. இல்ல, நான் போகல. வேணாம் சோனி, நீயே போய் பார்த்துட்டு வா. நீ தான் கரெக்டா பேசுவ. அப்படியா? சரி, நானே போய் பார்க்குறேன். டாக்டர், இப்பவே போய் பார்க்கலாமா டாக்டர்? போலாமா, இப்பவே போய் பாரு. சரி, ஃபீஸ் என்னாச்சு? டாக்டர், எங்களால முடியாது. அர்ஜுன் வந்ததும் கண்டிப்பா கட்டுவான் டாக்டர். என்னப்பா, முன்னாடியே உங்களை 1,00,000 கட்ட சொல்லியிருந்தல்ல, இப்போ 2,50,000 ஆகுது. கண்டிப்பா டோட்டலா அர்ஜுனை கட்ட சொல்லிடுறோம் டாக்டர். அர்ஜுன் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்கான். ஆனா அவன் வரும்போது ஃபுல் அமௌண்ட் கட்டிடுவான் டாக்டர். எப்பப்பா கட்டுறது? நானும் ரெகுலரா நீங்க வருவீங்க, தெரிஞ்சவங்க, கொஞ்சம் கரெக்டா இருப்பீங்கன்னு தானே ஃபர்ஸ்டே நான் கேட்கல. அப்பவும் நீங்க இப்படி இருக்கீங்களே. அர்ஜுனுக்கு என்னதான் அப்படி? என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப் இப்படி ஒரு நிலைமையில கிடக்கும்போது இப்படியா? அவன் கொஞ்சம் கோவமா இருக்கான். அதனாலதான் அவன் வரமாட்டான் டாக்டர். கண்டிப்பா வராம இருக்க மாட்டான், வருவான். அவன் வரும்போது நாங்க இன்னைக்கு கட்ட சொல்லிடுறோம். சரி, ஓகேப்பா, நான் யாருக்கும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இன்னைக்குள்ள முடிச்சு கட்டிருங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரிப்பா. சோனி, நீ போயிட்டு பாருமா. சரிங்க டாக்டர். சோனி, போயிட்டு என்ன பேச போற? என்ன பேசுறது? என்னடி எப்படி இருக்கு உடம்புன்னு கேட்பேன், அவ்வளவுதான். வேற என்னத்த நான் பேச போறேன் அவள்கிட்ட? பேசுறதுக்கே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. சோனி, வீடு. திரும்ப அதை பேசி ஒன்றும் ஆக போறது இல்லைல்ல? அது உண்மைதான். திரும்பி அந்த விக்கி பத்திலாம் நான் பேச மாட்டேன் அவள்கிட்ட. எப்படி இருக்கா என்ன இதுன்ட்டு நான் கேட்டு நான் பாட்டி வந்துட்டே இருப்பேன். ரொம்ப கோவப்பட்டெல்லாம் பேசாத. நான் யாரும் கோவப்பட போறேன்? கோவம்லாம் பட மாட்டேன் அவள்கிட்ட. ஏன்னா அவன் இந்த நிலைமையில இருக்கும்போது கோவம்லாம் படலாமா என்ன? ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். என்ன இருந்தாலும் சத்யா இப்போ சுச்சுவேஷன் சரியில்லைல்ல. ஏமாமா, அந்த விக்கியும் இந்த ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அருண், கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணதே நான் தான். அவனும் இங்கே தான் இருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கால் மட்டும் தான் லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு. மற்றபடி அவன் நல்லா தான் இருக்கான். என்ன பண்ண போறானோ தெரியல. மாமா, கண்டிப்பா சத்யா எழுந்ததும் அவன் திருப்பி கூட்டிகிட்டு போக பாப்பானா? கன்ஃபார்மா அருண். சத்யா, நான் உன் கூட வரேன், நீ திருப்பி என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னான்னா முன்னாடியே விட்டுட்டாங்க அவளை. இனியும் கூட தான் கிளம்புவா. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனாலதான் மாமா அர்ஜுன் பணம் கட்ட முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். ஆமா, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். அவன் கூட போறவள அவளுக்கு யாரு கட்டுவா, நீயே சொல்லு. அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சோனி, சத்யா கண் விழிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்த்துட்டு வரியா? ஓகே. சோனி, நீ போய் பார்த்துட்டு வாமா. நீ பார்த்துட்டு வந்ததும் அம்மா நான் போய் பார்க்கறேன். எதுக்குமா அழுதுட்டு இருக்க? அவ தான் நல்லா இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அழுகுறீங்க? இருந்தாலும் அழுக வராமையா இருக்கும். வசந்தி சித்தி, நீங்களும் தான் விடுங்க, அழாதீங்க. நல்லா தானே இருக்கா? நீ போய் சீக்கிரம் பார்த்துட்டு வாடி, நானும் போய் பார்க்க. சரிம்மா. சரிங்க சித்தப்பா, நான் போயிட்டு அவளை பார்த்துட்டு வரேன். அருண், போயிட்டு வரேன். போ, நான் இருக்க அந்த ரூம்குள்ள போய் பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு சீக்கிரம் பார்த்துட்டு வா. போ, என்ன சொல்லுதுன்னு பாரு. திருப்பி கன்வின்ஸ் பண்ணி பாரு. பிள்ளைங்கள பாரு சத்யா, இது உனக்கு ஒரு தடங்கள்லாம் இருக்கு. பாவம் அர்ஜுன் மாமா சரியான கோவத்தில் இருக்கிறதுனால தான் அவங்க வரவே இல்லை. ப்ளீஸ் உன்னோட ஃபேமிலியை பாரு, அந்த பையன் கூடலாம் போகாத, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வா சோனி.
கண்டிப்பா நான் அதை பத்தி திரும்ப அவகிட்ட பேசுறேன்னு வையி, திருப்பி சால்வ் ஆகவே மாட்டா. அவளெல்லாம் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. எனக்கு அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவகிட்ட பிடிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு போவேன், எடு என்னடி ஆச்சு ஏதடின்னு கேட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன். அப்படி அவன் கூட தான் போறேன்னு சொன்னான்னா நம்ம எல்லாரும் உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அவன் ஃபீஸ் கட்டுறானோ கட்டாம தொலைகிறானோ, இந்த சத்யா நல்லா இருந்தா என்ன நாசமா போனா என்னன்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். நான் எடுத்த முடிவு அதுதான். சித்தப்பா அருண், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ சோனி சொல்றது கரெக்டாக தான் படுது அருண். என்னம்மாம்மா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பாவமாவே இருக்கு சத்யாவை நினைச்சா. உனக்கு என்ன பாவமா இருக்கு? பிள்ளைங்களை கூட நினைக்காம இந்த சத்யா பண்ணிட்டு இருக்கு. என்ன பாவம், என்ன பண்ணணுமோ பண்ண. சோனி நீ போயிட்டு பேசு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிருவோம். சரிங்க சித்தப்பா. சத்யா. யாரு? சோனியா? ஆமாப்ல. சோனி எப்படிப்ல இருக்க சத்யா? எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு? என்னது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு என்கிட்ட கேக்குற? அட ஆமா, ஆயிடுச்சுதான். எப்படி இருக்க இப்ப, பரவாயில்லையா? ஏய், எப்படி பிள்ளை ஆச்சு? ஏன்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பாப்பா 2 பேரும் என் கூட தானே இருப்பாங்க. பாப்பா 2 பேரும் எப்படி பிள்ளை இருக்காங்க? என்ன இவ பாப்பாவை பத்தி கேக்குறா முழிச்சதுமே? ஐயோ கடவுளே, முருகா, இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சோ? அப்படிதான் நினைக்கிறேன். இவ முழிச்சது பாப்பா பத்தி கேக்குறா அப்படின்னா இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. சத்யா, பாப்பா பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லு. என் பாப்பா தூக்கிட்டு போயிருந்தனா? அப்போ மாமா, அர்ஜுன் மாமா தானே என்ன கூட்டிட்டு போயிருப்பாங்க. எல்லாருக்கும் என்ன ஆச்சு பிள்ளை? அப்பாடா, அர்ஜுன் மாமாவை கேக்குறா. ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் மாமாலாம் நல்லா ஞாபகம் இருக்கா? பூசு மாதிரி பேசாத பிள்ளை. என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாதா? அர்ஜுன் மாமா எப்படி இருக்காங்க? சத்யா, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? ஐயோ ஹாப்பியா இருக்கே. ஐயோ இப்பதான் எனக்கு உயிரை போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஏய், நிஜமா தானே சொல்ற? உனக்கு அவ்வளவு ஞாபகம் வந்துருச்சு தானே டி? நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்? ஞாபகம் வந்துருச்சானே கேக்குறா? ஏ லூசு, சொல்லுப்ல. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்போ அர்ஜுன் மாமா எங்க? அர்ஜுன் மாமாவா வர சொல்லு. அர்ஜுன் மாமாவை வர சொல்லணுமா? கண்டிப்பா வர சொல்றேன்ல, கண்டிப்பா வர சொல்றேன். பாப்பா 2 பேரும் சேஃபா இருக்காங்க. பாப்பா 2 பேரும் அழுதுட்டே இருந்தாங்களா, அதான் அர்ஜுன் மாமா வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க அம்மாச்சி கூட. அதனால ஹாஸ்பிட்டல் வரல. நான் வந்திருக்கேன். மத்தபடி அம்மா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்களாப்ல? அப்புறம் சித்தப்பாக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அம்மாச்சியோட கிட்னியை, எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எனக்கு என்னமோ எங்கோ போயிட்டு வந்த மாதிரி ஞாபகமா இருக்கு. ஏ, என்னப்ல நடந்துச்சு? எனக்கே புரியல. என்னமோ புதுசா இருக்க மாதிரி இருக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோன்னே. சத்யா, கண்டிப்பா அந்த விளக்கெல்லாம் உனக்கு நான் சொல்றேன். அப்புறம் சொல்லு, உனக்கு உண்மையாவே எல்லா ஞாபகமும் வந்துருச்சா? என்னப்ல மென்டல் மாதிரி கேட்குற? எல்லா ஞாபகம் வந்துருச்சான்னு? பாப்பா 2 பேருக்கும் அடி எதுவும் படலைல்ல? சேஃபாக தானே இருக்காங்க? மாமா தான் ஓட்டிட்டு வந்தாங்களா காரு? மாமா மாமா ஓட்டிட்டு வரல. மாமா இல்ல. ஆனா நான் சொல்றேன்ல, இப்ப அந்த விஷயத்த நீ எதுவுமே கேட்காத. நான் இப்ப உடனே போயிட்டு அம்மா பாட்ட எல்லாத்தையும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் மாமாக்கு கால் பண்ணி உடனே அர்ஜுன் மாமா வர சொல்ல போறேன். யாம்ல நான் இப்படி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அர்ஜுன் மாமா விட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. என் பாப்பாவை அம்மாச்சிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க அப்புறமா வரேன்னு சொன்னாங்கப்ல, அதனாலதான் வரல. சரி சரி, நீ இரு, நான் போயிட்டு வெளியில எல்லார்கிட்டையும் நீ நல்லா பேசுற, உனக்கு ஞாபகம் வந்துருச்சு எல்லாமே சொல்லிடுறேன். என்னப்ல, நான் என்னமோ கோமால இருந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சுங்கிற? அட ஆமாங்கிறேன். சோனி என்ன? யார் வெளியில இருக்குது? எல்லாரையும் வர சொல்லு, நான் பார்க்கணும். அம்மாலாம் எங்க? அப்பா வந்திருக்காரா? அப்பாலாம் வரல, அப்பா வரேன்னு இருக்காங்க. அப்பாவும் வரல, அர்ஜுன் மாமாவும் வரல. எனக்கு தெரியும் அர்ஜுன் மாமாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. கார் ஓட்டிட்டு வந்தது அவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா நீ என்கிட்ட உண்மையை மறைக்கிற. சொல்லுப்ல சோனி. ஏய், சத்தியமா கிடையாது. கார் அவங்க ஓட்டல, வேற ஒருத்தவங்க ஓட்டிருக்காங்க. அப்புறம் நீ அர்ஜுன் மாமா என்ன சத்த நேரத்துல இங்க பாப்ப, அப்புறம் உனக்கே தெரியும் மாமா எப்படி இருக்காங்கன்னு. சரி சரி, வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் என்னதான் போய் பார்க்க சொன்னாங்களா, அதனாலதான் வந்தேன். நான் வெளியில போயிட்டு சத்யா சூப்பரா பேசுறா, நல்லா இருக்கான்னு சொல்லிடுறேன். எல்லாரையும் சொல்லிட்டு வர சொல்லி. சரி. அருண். சோனி என்னாச்சு பாத்தியா? சத்யா எப்படி இருக்கு இப்போ? எல்லா விஷயத்தையும் சொன்னியா? அதுக்கு சத்யா என்ன பதில் சொன்னுச்சு? சொல்லு சோனி, சத்யா என்ன சொன்னுச்சு? அவங்க கூட தான் போறேன்னு சொல்லிருச்சா? சித்தப்பா இல்ல அருண், இல்லவே இல்ல. சரியான ஹாப்பி நியூஸ். அவ கண்ணு விழிச்சது என்ன தெரியுமா கேட்டா, பாப்பாலாம் எங்கடி? அர்ஜுன் மாமாக்கு என்னாச்சுடி? அர்ஜுன் மாமா தானே கார் ஓட்டிட்டு வந்தாங்க, பாப்பா நீங்க கூட இருந்திருப்பாளே, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. மாமா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. மாமாக்கு எதுவும் அடிபட்டுச்சா அப்படி இப்படின்னு. மா ஆமாம்மா.
சோனி, நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலாமா? என்னை காப்பாத்திருச்சு, என் பிள்ளையை காப்பாத்திருச்சு, என் பிள்ளை வாழ்க்கையை உண்டாக்கிடுச்சுமா. அப்பா, எனக்கு வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. நல்ல வேலை, என் பிள்ளைக்கு ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. ஏதோ இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு விதத்துல நல்லதா தாண்டி போச்சு. அப்பாடா, நல்லா பேசினாலாடி உன்கிட்ட? பாப்பா பத்திலாம் கேட்டாலாடி? ஆமாம்மா, நான் இன்னும் பொய்யா சொல்ல போறேன், நிஜமாவே தான். சத்யா என் தம்பியை கேட்டாளா சோனி? ஆமா ஜித்தி, அவ்வளோ சந்தோஷமா போச்சு. அவகிட்ட கொஞ்ச நேரம் கூட நான் பேசல. உங்க எல்லார்கிட்டயும் வந்து உடனே சொல்லணும்ட்டு வெளியில வந்துட்டேன். மா, உன்னை வசந்தி சித்தி எல்லாரையும் பார்க்கணுமா? போங்க. எங்களை கூப்பிட்டாளா? இப்பவே நான் போய் பாக்குறேன்டி. ஒவ்வொரு பேரை போறீங்களா? சரி ஓகே, வேணாம். நீங்களும் வசந்தி சித்தியும் போங்கம்மா இப்போ. அப்புறம் அருண் சித்தப்பாவும் போய் பார்க்கட்டும். சரிம்மா, அதுவும் நல்லதுதான். நானும் வசந்தி இப்போ போய் பார்க்குறோம். அடுத்து அவங்க 2 பேரும் போய் பார்க்கட்டும். அப்பாடா, இப்போதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. என் பிள்ளை நல்லபடியா திரும்பி வந்துட்டா. சந்தோஷமா இருக்கு சோனி. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். சரி, நான் பிள்ளைய போய் உடனே பார்க்குறேன். சப்பா, எனக்கு கையும் உடலை காலும் உடலையே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அருண் தம்பி. சொல்லுங்கக்கா. அர்ஜுன் தம்பிக்கு போனை போட்டு சத்யாவுக்கு நினப்பு பூரா வந்துடுச்சு, உன்னதான் பார்க்கணுமா அப்படின்னு உடனே ஃபோன் போட்டு வர சொல்லுங்கப்பா. சரிங்கக்கா, இப்போவே ஃபோன் பண்ணிடுறேன். அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். ஆமா, எப்பா பொண்டாட்டி மேல எவ்வளவு உசரா இருந்துச்சு. இப்ப பொண்டாட்டி இப்படி நல்லா ஆயிட்டான்னு தெரிஞ்சா எம்படி சந்தோஷப்படும். சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா. சரிக்கா, நான் இப்போவே ஃபோன் பண்ணிடுறேன். சீக்கிரம் சொல்லுங்க. நீங்கள் போய் பாருங்க சத்யா எப்படி பேசுதுன்னு நீங்களும் ஒரு டைம் பாருங்க. பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. வா வசந்தி, வா போய் பாப்போம் பிள்ளையா. சரிக்கா, வாக்கா. எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுது பாத்தியா அருண்? உங்க அம்மா மட்டுமா? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா அருண். சித்தப்பா, அவங்க பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போலாம். அருண், அர்ஜுன் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி.